வேதத்தின் கடின வார்த்தைகளில் இன்றைக்கு காய்மகாரம் என்ற வார்த்தையை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த காய்மகாரம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக எந்த வசனத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை நான் வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இந்த வசனத்திலிருந்து காய்மகாரம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. காய்மகாரம் என்பதற்கான எளிமையான தமிழ் அர்த்தம் பொறாமை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது பொறாமை என்ற வார்த்தையை இந்த வசனத்தில் வைத்து நான் வாசிக்கின்றேன். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை பொறாமையோடு பார்த்தான். இப்பொழுது அர்த்தம் விளங்குகிறதல்லவா? தாவீதின் வளர்ச்சியை கண்டு சவுல் பொறாமையோடு பார்த்தான் என்பதை நாம் பார்க்கலாம். நாமும் அநேக நேரத்தில் சிலருடைய வளர்ச்சியை கண்டு சவுலை போன்று பொறாமையோடு பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அப்படி நாம் ஒருபோதும் பிறரின் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். வேறு யாராவது இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.